என்ன பிரகாஷ், நீ எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்க. நேற்று கூட அப்பா அமெரிக்காலேருந்து கால் பண்ணாரு. எப்போ எக்ஸாம் முடியுது, எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலான்னு கேட்குறாரு. நீ வாயே திறக்க மாட்டேங்கிற. என்னடி பேசுற, என்ன பேசுற? நீ நானும் ஒன்ன மண்ணா வளர்ந்தோம். ஆனா எனக்கு உன் மேல எப்பவும் இன்ட்ரெஸ்ட் வந்ததே கிடையாது. உன்னை நான் அந்த மாதிரி நினைச்சு பார்க்கல. நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? எத்தனை தடவை சொல்றது? இங்க பாரு, கவர்மெண்டே எத்தனையோ தடவை அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு. நானும் உனக்கு எத்தனையோ முறை எடுத்து சொல்லிட்டேன். ஏன் உனக்கு புரியவே மாட்டுக்கு? புரியாம பேசாத பிரகாஷ். ஒன்ன மண்ணா வளர்ந்ததுக்காக உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் வராம இருந்திருக்கலாம். ஆனா இப்போவுமா என்ன உனக்கு பிடிக்கல? இங்க பாரு, புரிஞ்சு நடந்துக்கோ. நம்ம ஃபேமிலியில சின்னதுலே பேசி வச்சது தானே, உனக்கு நான் எனக்கு நீனு. இங்க பாரு, கவர்மெண்ட் எது வேணும்னாலும் சொல்லட்டும். ஆனா எனக்கு எப்பவுமே உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் ஒன்று தான் கல்யாணம் கட்டிக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. சாலினி, நீ புரிஞ்சு நடந்துக்கோ. நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால உன்னை கல்யாணம் கட்டிக்க முடியாது. என் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா. எனக்கு அவளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவளை தான் கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எப்பவுமே உன் மேல எந்த விருப்பமும் வந்ததில்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்ன பிரகாஷ் இப்படி பேசுற? வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கா? அவ என்ன என்னை விட அழகியா? எதனால உனக்கு அப்படி பொண்ணு பிடிச்சிச்சு? கேய், உண்மையிலே நீ அழகுதான், யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா என்னவோ தெரியல, எனக்கு உன் மேல எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் வந்ததே இல்லை. எனக்கு உன் மேல விருப்பம் இல்லை. புரிஞ்சுக்கோமா. நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போ. நீ அப்பா கூட போய் அமெரிக்கால செட்டில் ஆகு. நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு ஏத்த மாதிரி பையன் கிடைப்பான். எனக்கு இந்த மாதிரி என்னன்னு தெரியல. எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் பிடிக்கிறது இல்லை. ஹேர் கலரிங் போடுறதும் இப்படி ட்ரெஸ் பண்றதும் அவ வேற மாதிரி. ஓ, அப்போ உனக்கு பிரச்சனை நான் ஹேர் கலர் பண்றதுதான் பிரச்சனை, அப்படித்தானே? இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாதுன்னா அப்ப எப்படி போடணும்? பாவாடை சட்டையா இல்ல பாவாடை தாவாணியா? பட்டிக்காடு மாதிரி இருக்கணுமா? சொல்லு, உனக்கு ஏத்த மாதிரி என்ன நான் மாத்திக்கிறேன். இங்க பாரு, அது மட்டும் இல்ல, எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனா மாமா பொண்ணுங்கிறதுனால எனக்கு உன் மேல எந்த விருப்பமும் வந்ததே இல்லை. நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். அக்கா, அது பிரகாஷ் மாமா தானே? யார் இந்த பொண்ணு? ரொம்ப நெருக்கமா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நான் போய் யாருன்னு கேட்டு வரட்டா? வாய மூடு. நீ ஒன்றும் போய் கேட்க வேண்டாம். அவரு யாருக்கிட்டையும் பேசிட்டு போறாரு. நமக்கு என்ன வந்துச்சு? வா வீட்டுக்கு போவோம். ஐயோ அக்கா, யாராவது தெரிஞ்சவங்களா இருக்க போறாங்க. நீ ஏன் அதுக்குள்ளேயும் மூஞ்சி அப்படியே பணங்கா மாதிரி தூக்கி வச்சிருக்க? அவர்கிட்ட கேட்டா தானே தெரியும். நீ ஒன்றும் கேட்க வேண்டாம். இப்போ வர போறியா இல்லையா? சரி சரி, எரிஞ்சு விடாத, வா போவோம். இவ வேற எழும்பி போக மாட்டாளே. அவ வேற கோபத்துல முக செவக்கலாம் போறா. இன்னைக்கு அவ்வளவுதான், நம்மளை தொலைச்சி ஒரு வழி ஆக்கிடுவா. அப்போ உன் முடிவு இதுதான், அப்படித்தானே? சரி, அந்த பொண்ணு யாராவதுன்னு சொல்ல வேண்டியதானே? அது நேரம் வரும்போது நானே சொல்றேன். இப்ப எனக்கு டைம் ஆயிட்டு, நான் கிளம்பட்டா? அப்போ என்கிட்ட கூட சொல்ல மாட்டேன், அப்படித்தானே? உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்ல. நான் என் காதல முதல்ல அந்த பொண்ணுகிட்ட சொல்லணும், அப்புறமா உன்கிட்ட சொல்றேன். சரியா? ஓ, இன்னும் அவகிட்ட சொல்லலையா? சரி சரி, நீ சொல்லு, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். சரி சாலினி, அப்ப டைம் ஆயிட்டு, அம்மா வேற தேடிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். ஓகே டியர், பாய். இங்க பாருடி, இப்ப சொல்றதுதான். இனி அவர் என்னை எங்க கூப்பிட்டாலும் நான் போக போறதில்லை. இனி அதை அப்படியே மறந்துரு. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஏக்கா, நீ என்ன லூசா? என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம உன் இஷ்டத்துக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தேனா? ஒருவேளை அவருக்கு ரொம்ப நெருக்கமான பொண்ணா இருக்கும், இல்ல வேற யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கும். என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணு. நான் ஒன்னையும் கேட்க வேண்டாம், நான் கிளம்புறேன். இப்ப வரப்போறியா இல்லையா? சரி சரி, வா. அடப்பாவுமே, நிப்பான பார்த்தா இவ வேற மூஞ்ச தூக்கிட்டு போறாளே. இவளை எப்படி சரி கட்டுறதுன்னு தெரியலையே. ஐயோ, என்ன செய்யறதுனே தெரியலையே. சரி, பொறுமையா யோசிப்போம். அடப்பியாதிரவா, இப்ப என்ன குண்டை தூக்கி போட போறான்னு தெரியலையே. மூஞ்சி முறையும் தூக்கிக்கிட்டு நிக்கா. மாப்பிள்ளை நல்லா இல்லைன்னு சொல்ல போறாளோ என்ன சொல்ல போறாளோ தெரியலையே. அடி வயிற்றுல புளியக்கு வரைக்கும் என்ன இந்த மாப்பிள்ளை நல்லா தானே இருந்தான். இப்ப என்ன இட்டி? என்ன ஏன் இப்படி மோரையே பணங்கா மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? ஏமா, இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரனுவோ என்ன சொல்லிட்டு போனானுவோ? அது உன் முன்னாடி தானே பேசினாவோ. என்னமோ 20 பவுன் நகையும் 20,000 ரொக்கமும் கொடுத்தா போதும்னாவோ. வேற சீர்சனத்தையெல்லாம் சரியா கொடுத்துடணும்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன? நான் ஒன்றும் அதை கேட்கல. என்னை பார்த்துட்டு என்ன சொன்னாவோன்னு கேட்டேன். என்ன ஆளு கொஞ்சம் நல்லா மாநிறமாக தான் இருக்கா, ரொம்ப நிறமெல்லாம் கிடையாது.
அவ அம்மா இருக்கிற கலருக்கு இவ கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருக்கா. ஆனா பாக்குறதுக்கு ஓரளவு லட்சணமா தான் இருக்கா. கண்ணுதான் மாறுகண்ணா போச்சின்னு சொன்னாலுவோ, வேற ஒன்றும் சொல்லல. அதுல ஒருத்தி சொன்னா மாறுகண்ணு அதிர்ஷ்டம்தான், பொண்ணு நல்லா படிச்சிருக்கல, பின்ன என்னன்னு சொன்னாலுவோ. இப்ப என்ன இருக்கு? இங்க பாரு, அந்த மாப்பிள்ளையெல்லாம் என்னால கட்டிக்க முடியாது. அவன் மண்டையே சொட்ட மண்டை மாதிரி இருக்கு, தலையில ஒரு விக்க மாட்டியிருக்கான். அவனை நான் கட்டிக்கணுமா? என்னடி பேசுற? என்ன பேசுற? உனக்கு பின்னாடி இன்னும் 3 பேர் இருக்கல்வோ. நீ என்னன்னா உன் இஷ்டத்துக்கு வேற மாப்பிள்ளையெல்லாம் கழிச்சிட்டு போற. நீ அவ்வையார ஐயர் உட்கார்றதுக்கானதுன்னு அவளோ நீ ஆக்கப்படுறியா? அவளோட பத்தி கொஞ்சம் அதை நினைச்சியா? இங்க பாருமா, அவளெல்லாம் நினைச்சி என் வாழ்க்கையே என்னால நரகமாக்கிக்க முடியாது. எனக்கு பிடிச்ச மாப்பிள்ள என் அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த மாதிரி ஒருத்தன் வந்தாதான் கெட்டிக்குவேன். இங்க பாரு, சும்மா 20 பவுனை போட்டு அப்படியே ஒப்பித்திடலான்னு பாக்கியா? இங்க பாரு, எனக்கு 50 பவுன் போடணும், 50,000 ரூபாய் ரொக்கம் கொடுக்கணும். அதுவே எனக்கு கம்மி தான். என்னடி பேசுத? என்ன பேசுத? மூத்தவளுக்கு சொந்தத்துல மாப்பிள்ளைங்கிறதுனால ஒண்ணுமே போடல. அந்த பையனும் இருக்கிறத போட்டு கட்டி கொடு பொண்ணுன்னு சொன்னான். அவன் சொன்ன சொல்ல இப்ப வரைக்கும் காப்பாத்திருக்கான். அவளுக்கு என் பழைய நகையும் பழைய துணிமணியும் கொடுத்து ஒப்பேத்தி என்னத்தையும் முடிச்சு விட்டேன். ஆனா நீ 50 பவுன் கேக்குற. ஒருத்திக்கு 50 பவுனை கொடுத்துட்டு மத்த 3 பேரையும் என்ன செய்ய? கிணத்துல பிடிச்சு தள்ளி விடவா? நீ கிணத்துல தள்ளுவியோ ஆத்து குளத்துல பிடிச்சி தள்ளுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு போடுறத போட்டு நல்ல மாப்பிள்ளையா பாரு. சும்மா ஏனோ தானோன்னு எவனோ ஒருத்தனை பிடிச்சி என் தலையில கட்டலான்னு பாக்குறியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. பேதில ஓவா ஆடுகாலி என்ன பாடு படுத்தி எடுக்கிறா? இவளை பிள்ளைய பெற்றதுக்கு இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ தெரியல. என்னாச்சுமா? ஏமா இப்படி உட்காந்துருக்க? என்னம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதாவது சொன்னாங்களா? ஏமா, என்னன்னு சொன்னா தானே தெரியும். ஏன் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. ஏடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரவெல்லாம் நல்லா தான் சொன்னாவோ. 20 பவுன் போடுங்க, 20,000 ரூபாய் ரொக்கம் கொடுங்க போதும்னு. ஆனா இந்த சண்டாடி இவ இருக்காளே, பேசாத பேச்செல்லாம் பேசுதா. சும்மா 20 பவுன் போட்டு என்ன அனுப்பிடலான்னு பாக்கியா? எனக்கு 50 பவுன் போட்டு 50,000 ரூபாய் ரொக்கம் கொடுக்கணும். அதுவும் இல்லாம அவனை பார்த்தா சொட்ட மண்டை மாதிரி இருக்கு, விற்க மாட்டிருக்கான். அவனெல்லாம் என்னால கட்ட முடியாது அப்படி இப்படிங்கிறாட்டி. எல்லாம் ஒன்னு சொல்லணும், ஒன்னுதான் சொல்லணும், வேற யார சொல்றது? இங்க பாரு, அப்பமே வந்த மாப்பிள்ளையில ஒருத்தனை பிடிச்சி கெட்டி வச்சிருக்கலாம்ல. கேட்டியா? பெரிய படிப்பு படிக்க வைக்கலாம். படிப்பு இவளெல்லாம் படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? ஏமா, கொஞ்சம் அது உனக்கு அறிவு இருக்கா? ஏமா, இப்போ மாப்பிள்ளை வர்றவனெல்லாம் கழிச்சுக்கிட்டே இருந்தா நாளைக்கு எந்த மாப்பிள்ளை கிடைப்பான்? இங்க பாரு, இவளுக்கால அவ்வளோ 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காம போனோமா? அறிவு கட்டுத்தனமா என்னத்தையாவது ஒண்ணு பண்ணி தொலைக்க வேண்டியதானே? இப்போ வாரவனெல்லாம் கழிச்சிட்டு உட்காந்துருக்கா. அதுதான் நானும் சொல்றேன். எங்க கேக்குறா? என்னமோ பெருசா கிழிச்சிய அறுத்து தள்ளுற மாதிரி எல்லாரையும் குறை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கா. பாவி சண்டாளி, இவளால அவ்வளோ வாழ்க்கையும் வம்பா போச்சு. நான் என்ன செய்யனே தெரியல. என் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. இங்க பாரு, இஷ்டனா கட்டுதா, இல்லனா அப்படியே கிடக்கட்டும். நீ அவளை கட்டி கொடு. மல்லிகாக்கு மாப்பிள்ளைய பாரு. என்னடி பேசுற? மூத்தவளை வச்சுக்கிட்டு மல்லிகாவை எப்படி கட்டி கொடுக்க முடியும்? அப்போ இவ தானும் வாழ மாட்டா, அடுத்தபடி வாழ விட மாட்டா. இவளுக்காக இப்படியே எல்லாரையும் உட்கார சொல்றியா? எல்லாம் நான் பண்ண தப்பு. சண்டாடியே அப்பவுமே வந்த மாப்பிள்ளையில ஒருத்தனை பிடிச்சி கட்டி வச்சிருக்கணும். பெருசா படிப்பு படிச்சு கிழிக்க போறேன்னு இன்னைக்கு என்னத்தை கிழிக்கிறா? வேலை வெட்டிக்க போகாம வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம உசுரெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கா. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுதா. யார்கிட்ட போய் சொல்ல? சரி சரி, புலம்பாத விடு. வேற என்ன பண்றது? இவ ஒருத்திக்கே 50 பவுனை போட்டுட்டு மத்தவளுவெல்லாம் என்ன பண்ணுவானே கொஞ்சம் மதி யோசிச்சாளா? ஆமா, அவ யோசிப்பா. ஏமா, அப்படி யோசிக்கிறதா இருந்தா நம்மளால நம்ம தங்கச்சி மருக்கும் கல்யாணம் நடக்கலேன்னு எப்பவும் முடிச்சுட்டு போயிருப்பாதானே? சரிடி, நீ எதையாவது பேசி அவ காதுல விழுந்துற போது வாயை முடிக்கிட்டு கம்முன்னு கடை. ஆமா, என் வாயை அடைச்சிடு, ஊர் வாயை அடைக்க முடியுமா? விடு. அந்த சாந்தியை எங்க? ஆளையே காணோம். காப்பியை கேட்டா அப்புறம் மூஞ்சிய தூக்கிக்கிட்டு பணங்கா மாதிரி வச்சுக்கிட்டு போனாலே. என்னவா, காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த ரம்யா இருக்கா பாரு, அவளுக்கு இவளுக்கோ ஏதோ சண்டையா, அதனால மூஞ்ச தூக்கி வச்சிருக்கா. ஆமாட்டி, கூட படிக்கிறவளோ கூடலாம் சண்டையை போடுறது, அப்புறம் இங்க வீட்டுல உள்ள ஒட்ட மூஞ்ச தூக்கிக்கிட்டு நிக்கிறது. கற்பகம், என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி மூஞ்ச
வலிக்கிறியேன்னு என்னத்தையாவது உளருவா. வாயை முடிக்கிட்டு கம்மன் கடை. அவன் என்னைக்கு தான் சொல்லல, எப்பவும் அப்படிதான் சொல்லிட்டு கிடக்கா. அவளெல்லாம் நாங்க ஒரு ஆளாவே மாட்டிக்கிட்டு கிடையாது. அப்படி சொல்லல. இல்ல ஆகாசு, வருண் எங்க போனா? வருண கூட்டிட்டு வா. அவன் வருவான், அவனா வரட்டும். எங்க அம்மா தலை வலிக்குன்னு காப்பி கட்டிச்சு, அதான் வந்தேன். ஆமால, உங்க அம்மா கறிக்கு ஒரு காப்பியை கூட போட்டு குடிக்க முடியாதுன்னு எல்லாரையும் ஆச்சி தான் கவனிச்சுக்கணும். ஆச்சி யார் கவனிச்சுக்குவா? அதான் நானும் வடுன்னு இருக்கோம்ல ஆட்சி காமிச்சிக்கிறதுக்கு. வடுன்னு ஏ வடுன்னு என்னடா ஆகாஷ் என்னத்துக்கு கூப்பிட்ட? இல்ல வடுன்னு, அம்மா தலைவலிக்குன்னு காப்பி கட்டிச்சு. விஜயா சொல்றா உங்க அம்மைக்கு வாட வாழலையா, அப்பவும் கற்பகத்தை யாரு கவனிச்சுக்குவா அப்படின்னு சொல்றா. அப்போ நம்ம எல்லாருக்கும் சேர்த்து நம்ம 2 பேரும் காப்பி போட்டு குத்துருவோமா? சரிடா ஆகாஷ். விஜயா நீயும் கற்பகமும் அங்க போய் உட்காருங்க, நானும் தம்பியும் காப்பி போட்டு உங்க எல்லாத்துக்கும் தரோம். சரியா? ஏ ஐயா, என் தங்க பெத்தாரு, நீங்க இம்புட்டு சொன்னதே போதும். ஆச்சிக்கு மனசெல்லாம் நிரம்பி போச்சு. நீங்க போய் விளையாடுங்க, நான் காப்பி போட்டு தரேன். பயந்துட்டியா? என்ன இப்பதான் உன் அம்மாவா உன்னை யாரும் கவனிச்சுக்க மாட்டேக்கான்னு சொன்னா, நான் காப்பி போட்டு தரேன்னதும் உனக்கு பயம் வந்துட்டா? கேள, என்ன யாரு கவனிச்சுக்கணும்? நீங்க 2 பேரும் இருந்தாலே இந்த வீடே சந்தோஷமா நிறைஞ்சிருது. ஆச்சிக்கு எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கு. நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, அப்பதான் மனசு நிறைவா இருக்கு. ஆச்சி நீ ரொம்ப பாவம் ஆச்சி, உன்னை பார்த்தா மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன செய்யறது, எங்க அப்பா வந்தாதான் அம்மா அங்க ஓடுது. இங்க இருந்து உன்னை தொந்தரவுப்பட்ட வேண்டான்னு எங்க அம்மாவை கூப்பிட்டா எங்க அம்மா ஏல அங்க போய் என்னல செய்ய, அங்க அந்த மாமியா கிளவி நம்மளை போட்டு வேலையை வாங்குவா, அப்பா வந்தாதான் போகணும்னு சொல்லுதா. நீங்க எங்களால இன்னும் வேலை நிறைய செய்யற. பெரிய மனுஷா, அதெல்லாம் ஒரு வேலையும் இல்ல. நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. உங்க அப்பா வந்தா உங்க அம்மா போட்டும் நீங்க இங்க இருங்க. ஆமா, என்னமோ பெரிய மனசு பண்ணி இங்க இடுங்க இடுங்கன்னு சொல்றாவோ. இங்க பாரு, எங்க ஆச்சி விடு, உங்ககிட்டலாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல. நான் இங்க தான் எடுப்பேன். என்னை யாரும் வெளியே போன்னு தொடத்த முடியாது, தெரிஞ்சுக்கோ. உன்னை யார் ஏன் துரத்தப்படா? உன்னை யாரும் துரத்த மாட்டாவோ. ஆமா, இந்த மளிகை எங்க போய் தொலைஞ்சா? அவளா மொட்டை மாடியில உட்காந்துக்கிட்டு போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நல்லாயார் வாழ்பவர் யாரு, போனால் போகட்டும் போடான்னு பாட்டு படிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு என்னாச்சு? ஆமாச்சி, ஒருவேளை மல்லிகாக்கு லவ் ஃபெயிலியரா இருக்குமோ? மத்தியானமே நானும் கவனிச்சேன். அவ கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு வந்தது தடியும் போவது எங்க, வாசல் நமக்கு தெரியாது அப்படின்னு படிச்சுட்டு உட்கார்ந்துருந்தா. அட பாவி, இந்த மல்லிகாக்கு என்னாச்சு? ஏமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ எப்பவும் அப்படித்தானே படிச்சிட்டு இருப்பா. என்னாச்சு? எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அட போடா, நீ வேற எதையாவது சொல்லணும்னு சொல்லாத. அவ எப்பவுமே அப்படித்தான். சரி சரி, நீ சொல்ற, நாங்க நம்பிட்டோம். சரி சரி, போய் வேலையை பாருங்க. அப்போ காப்பி காப்பி ஆச்சி போட்டு எடுத்துட்டு வரேன், போங்க. சரி ஆச்சி. சாரி பிரபாக்கா, நீங்கள் நேற்றே வெட்டிங் டேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஃப்ரைடே சாட்டர்டே பெரும்பாலும் சரி வர வீடியோ போடுறது கிடையாது. எங்களுக்கு கொஞ்சம் லீவ் நாள்னால பிஸியாக இருப்போம். அதனால தான் காலையிலே கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு விட்ருந்தேன். ஆனால் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி வீடியோவும் கொஞ்சம் லேட்டு தான், சாரி. பிரபாக்கா, கல்யாண நாள்லாம் சிறப்பாக கொண்டாடினீங்களா? உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் பிரபா குமார் அக்கா, உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். ஹாய் பிரபாகுமார், உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் பிரபாகுமார் அக்கா, உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் பிரபாகுமார், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் பிரபாகுமார் அக்கா, எப்படி இருக்கீங்க? சிறப்பாக திருமண நாளை கொண்டாடினீங்களா? உங்கள் 2 பேருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் சார்பாகவும் ஜிஎன்ஜே ஸ்டோரிஸ் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாய் பிரபாகுமார், உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்.